எல்லா வருஷம் ஸ்டார்டிங்கும் நம்ம சில மூவிஸோட ரிலீஸ்க்காக எக்ஸ்பெக்டேஷனோட வெயிட் பண்ணிட்டு இருப்போம். அதே மாதிரி 2024லயும் நிறைய மூவி அந்த லைனப்ல இருந்துச்சு. எப்பவும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரி படமும் இருக்கிறது ரேரு தான். அதே மாதிரி 2024ல ரிலீஸ் ஆன படங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண படங்கள் எதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இருந்துச்சு, எக்ஸ்பெக்ட் பண்ணாம ரிலீஸ் ஆன படங்கள் எதெல்லாம் சூப்பரா இருந்துச்சுன்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சும்மா அப்படியே பண்ணி விட்டு வாங்க வீடியோக்குள்ள போலாம். 2024ல பெரிய எக்ஸ்பெக்டேஷனோட ரிலீஸ் ஆன படங்கள் கேப்டன் மில்லர், அயலான், இந்தியன் 2, வேட்டையன், ராயன், கங்குவா, கோட், தங்கலான். இந்த படங்கள் எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லைன்றது தான் நெசம். ராயன்ல என்னதான் படத்தோட மேக்கிங் நல்லா இருந்தாலும் எங்கடா கதைன்னு கேட்குற மாதிரி தான் இருந்துச்சு படமும். செகண்ட் ஹாஃபும் அப்படிதான் இருந்துச்சு. தனுஷ் டைரக்ஷன்ல ரிலீஸ் ஆன பவர் பாண்டி எனக்கு ரொம்பவே பிடிக்கும். தனுஷை ஆக்டரா தாண்டி ராயன்ல ஒரு டைரக்டரா பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருந்தேன். அதுதான் அந்த படத்தோட எக்ஸ்பெக்டேஷனையும் எனக்கு பர்சனலா ரொம்ப அதிகமாக்கிச்சு. ஆனால் தனுஷ் ஒரு டைரக்டரா ஜெயிச்சிட்டார் ராயன்ல. பட் ரைட்டரா இன்னும் கொஞ்சம் அவர் கான்சன்ட்ரேட் பண்ணியிருந்திருக்கலாமோன்னு தோணுச்சு. எனக்கு வெங்கட் பிரபுவை சின்ன வயசுலேருந்தே ரொம்ப பிடிக்கும். அவரோட படங்கள் நான் மிகப்பெரிய ஃபேன். ஆனால் அவர் தளபதி விஜய் கூட சேரும் போதுன்னு ஒரு நியூஸ் வரும்போது அது என்னை எக்ஸைட் தான் பண்ணுச்சு. பட் கோட் படம் பார்க்கும்போது அது வெங்கட் பிரபு படமாகவும் தெரியல, தளபதி படமாகவும் தெரியல. வெங்கட் பிரபு தளபதிக்காக ஒரு படம் பண்ணணும்னு கோட் பண்ணியிருக்காரு. பட் அந்த கோட் என்ன டிசப்பாயிண்ட் தான் பண்ணுச்சு. 2024ல பயங்கர ப்ரொமோஷன் அண்ட் எக்ஸ்பெக்டேஷன்லாம் ரிலீஸ் ஆகி அதை விட பயங்கரமாக ட்ரோல் பண்ணப்பட்ட படங்கள் தான் இந்தியன் 2 அண்ட் கங்குவா. ஏன்டா இந்த படத்தை எடுத்தோன்னு டைரக்டரும் ப்ரொடியூசரும் நினைச்சிருப்பாங்க. இந்த படத்தை பத்தி எல்லாருமே அதிகமாகவே பேசிட்டாங்க. ஸோ இதோட நிறுத்திக்கலாம், அடுத்த படத்துக்கு போகலாம். ஒரு நல்ல படம் பண்றது கஷ்டம். கமர்ஷியல் ஹீரோவை வச்சு அவங்க பேட்டர்னில் ஒரு நல்ல படம் பண்ணுறது அதை விட ரொம்ப கஷ்டம். சில டைரக்டர்ஸ் மட்டும்தான் அதை கரெக்டாக பண்ணியிருக்காங்க. பட் அவங்களுக்கும் சில டைம்ஸ் அது கைவிட்டிருக்கு. அந்த மாதிரி 2024ல் ரிலீஸ் ஆன வேட்டையன் டிரெக்டர் ஞானவேல் ஒரு கமர்ஷியல் பேட்டர்னில் தலைவருக்கு ஒரு படம் பண்ண போய் அது அவர் படமாகவும் இல்லாமல் தலைவர் படமும் இல்லாமல் ஒரு ஆஃப் பாயில்டாக ஒரு மாதிரி படத்தை பண்ணி வச்சுருந்தாங்க. படம் பார்க்கும்போது படத்தில் சாங்ஸு ஃபைட்னு எதுவுமே படத்தோட ஒத்து போகாமல் எல்லாமே ஆப்வியஸாக தனித்தனியாகவே தெரிஞ்சுது. இப்போ சொன்ன படங்கள் எல்லாமே 2024ல் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட ரிலீஸ் ஆகி எக்ஸ்பெக்டேஷன் அளவை மீட் பண்ணாம மிஸ் பண்ண படங்கள். 2024ல எக்ஸ்பெக்டேஷன் ரிலீஸ் ஆகி அந்த எக்ஸ்பெக்டேஷன் சாட்டிஸ்ஃபை பண்ண ஃபர்ஸ்ட் படம் நித்திலன் சுவாமிநாதன் டிரெக்ஷன்ல விஜய் சேதுபதி, அனுராக் கஷ்யப் ஆக்டிங்ல ரிலீஸ் ஆன மகாராஜா. நித்திலன் சுவாமிநாதன் 2017ல அவரோட ஃபர்ஸ்ட் டெபியூ குரங்கு பொம்மை ரிலீஸ் ஆச்சு. அந்த படம் அவருக்கு நல்ல பேரை வாங்கி கொடுத்துச்சு. என்னதான் குரங்கு பொம்மை ஒரு நல்ல படமா இருந்தாலும் ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ்க்கு மட்டும்தான் போய் சேருது. 7 வருஷத்துக்கு அப்புறம் அவரோட 2வது படம் மகாராஜா ரிலீஸ் ஆகுது. இந்த டைம் அவரோட படம் எல்லார்கிட்டயும் போய் சேருது. இன்ஃபேக்ட் மகாராஜா படம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் நித்திலன் சுவாமிநாதன் யாருன்னு நிறைய பேருக்கு தெரியுது. அது மூலியமா அவரோட ஃபர்ஸ்ட் படத்தை போய் பார்த்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. என்னதான் சேதுனாக்கு அவரோட 25th படம் சீதக்காதி ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் படமா மட்டும் அமைஞ்சாலும் இந்த டைம் 50th படம் மகாராஜா அவருக்கு ஏத்த சக்சஸை பெருசா வாங்கி கொடுத்துச்சு. இந்தியாவில் மட்டும் ரீச் ஆகாம சைனாலையும் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய ரெஸ்பான்ஸை வாங்குச்சு மகாராஜா. 2024ல மட்டும் இல்லாம தமிழ் சினிமாலே ஒரு நல்ல படமா அமைஞ்சிருக்கு மகாராஜா. சில டைரக்டர்ஸ் மட்டும்தான் அவங்களுக்குன்னு ஒரு பர்டிகுலர் ஸ்டைலை எல்லா படத்துலையுமே ஃபாலோ பண்ணுவாங்க. அதில் ஒருத்தவர் தான் நித்திலன் சுவாமிநாதன். அவரோட 2 படம் குரங்கு பொம்மை ஆகட்டும் மகாராஜாவாகட்டும் ரெண்டுமே ஒரு சிமிலர் பேட்டர்னில் தான் இருக்கும். இந்த லிஸ்ட்டில் 2வதாக இருக்க படம் எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனுமே இல்லாமல் ரிலீஸ் ஆகி மக்களால் கொண்டாடப்பட்ட லப்பர் பந்து. நீங்கள் 2023ல பார்த்தீங்கன்னா அந்த வருஷம் ஒரு டெபியூ டிரெக்டர்ஸ்க்கான இயர்னே சொல்லலாம். ஏன்னா அந்த வருஷம் ரிலீஸ் ஆகி ஹிட்டான படங்கள் எல்லாமே டெபியூ டிரெக்டர்ஸோட படங்கள் தான். டாடா, குட் நைட், போர்த்தொழில்னு டெபியூ டிரெக்டர்ஸ் படங்கள் ரிலீஸ் ஆகி மக்களால் கொண்டாடப்பட்ட படங்களா ஆச்சு. இந்த வருஷம் அந்த மாதிரி நிறைய படங்கள் இல்லாட்டியுமே லப்பர் பந்து இந்த வருஷம் ரிலீஸ் ஆகி மக்களால் கொண்டாடப்பட்டு மிகப்பெரிய சக்சஸை கொடுத்துச்சு. தமிழரசன் பச்சமுத்துவோட டெபியூ டிரெக்ஷன்ல ஹரிஷ் கல்யாண், அட்டகத்தி தினேஷ், சஞ்சனா, சுவாசிகாவோட ஆக்டிங்ல ரிலீஸ் ஆச்சு லப்பர் பந்து. ஒரு ஸ்போர்ட்ஸ் டிராமால கமர்ஷியல் எலமெண்ட்ஸ் என்னென்னலாம் தேவையோ அது எல்லாமே கரெக்டான மீட்டர்ல அழகா பேக்கேஜிங் பண்ணியிருந்தாரு டிரெக்டர். காமெடி, லவ், எமோஷன், சென்டிமெண்ட், கூஸ் பம்ப்ஸ் மொமெண்ட்ஸ்னு படத்துல இல்லாததே இல்லை. எல்லாமே அழகா ஒர்க் அவுட் பண்ணியிருந்தாரு டிரெக்டர் தமிழரசன். லார்ஜர் தென் லைஃபா ஏதாவது காமிக்கணும்னு காமிக்காம ரியாலிட்டியான ரைட்டிங் படத்தோட சக்சஸ்க்கு முக்கியமான காரணம்னே சொல்லலாம். அட்டகத்தி தினேஷ்க்கு லப்பர் பந்து ரிலீஸ்க்கு அப்புறம் அவர் கெத்து தினேஷாவே ஆயிட்டாரு. ஹரிஷ் கல்யாணுக்கு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் அவர் எதிர்பார்த்த தியேட்ரிக்கல் சக்சஸை லப்பர் பந்து கொடுத்துச்சு. என்னதான் அதுக்கு முன்னாடி வருஷம் அவருக்கு பார்க்கிங் ஒரு நல்ல படமா அமைஞ்சிருந்தாலுமே அது தியேட்ரிக்கல் சக்சஸை விட ஓடிடி ரிலீஸ்க்கு அப்புறம் தான் அவருக்கு ஒரு நல்ல பேரை வாங்கி கொடுத்துச்சு. லப்பர் பந்து படம் டிரெக்டருக்கு மட்டும் ஒரு சக்சஸ்ஃபுல் டெபியூவா இல்லாம ஆக்டர் சஞ்சனாவுக்கும் ஒரு சக்சஸ்ஃபுல் டெபியூவா அமைஞ்சிருக்கு.
2024 ரிலீஸ் ஆன லப்பர் பந்து என்னோட 2வது ஃபேவரட் படமா இருக்கு. 96 படத்தோட சக்சஸ்க்கு அப்புறம் அடுத்து உடனே படம் பண்ணாம 6 வருஷத்துக்கு அப்புறம் மெய்யழகன்னு ஒரு படம் பிரேம்குமாருக்கு ரிலீஸ் ஆகுது. என்னதான் ஆடியன்ஸ் கிட்ட இந்த படத்துக்கு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இல்லைனாலும் எனக்கு பர்சனலா இந்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுல இருந்து எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. ஏன்னா எனக்கு 96 படம் ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி மெய்யழகன் படத்தோட டீசர் ட்ரைலர் பார்த்ததுக்கு அப்புறமே அந்த படத்துக்கு மேல இருக்க எக்ஸ்பெக்டேஷன் எனக்கு ரொம்ப அதிகமாக தான் ஆச்சு. எப்படா படம் பார்ப்போம்ன்ற மாதிரி தான் நான் படத்துக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். 2024 ரிலீஸ் ஆன படங்கள்லே எனக்கு ரொம்ப பிடிச்ச படமா இருக்கு மெய்யழகன். ஒரு படம் பார்க்கறோம்ன்றதை தாண்டி மெய்யழகன் எனக்கு ஒரு கம்ப்ளீட் எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. கண்டிப்பா மெய்யழகன் யூசுவலான சினிமா கிடையாது. யூசுவலான சினிமாவா இல்லாதனால தான் எனக்கு ரொம்பவே ஃபேவரட்டா இருக்கு. நிறைய பேர் படம் எனக்கு ஸ்லோவா இருந்துச்சுன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். பட் எனக்கு மெய்யழகன் படம் ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் மாதிரி தான் இருந்துச்சு. அடுத்து என்ன ஆக போறன்னு ஒரு டென்ஷனை டிஃப்ரெண்டா பில்ட் பண்ணியிருந்தாரு டைரக்டர் பிரேம்குமார். தமிழ் சினிமாக்குனே ஒரு சாபக்கேடு இருக்கு. ஒரு படம் ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னா அது தியேட்டர்ல கண்டிப்பா சக்சஸ் ஆகாது. அதே மாதிரி தான் மெய்யழகனும் ஓடிடியில் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் செலிப்ரேட் பண்ணாங்க. இன்னைக்கும் நான் தியேட்டர்ல பார்த்தப்போ ஏன்டா அந்த சீன்ஸ் எல்லாம் கட் பண்ணீங்கன்னு ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்கேன். 2024 எக்ஸ்பெக்டேஷனோட வந்து என்ன சாட்டிஸ்ஃபை பண்ண 2வது படம் மெய்யழகன். நம்ம எல்லாருக்குமே தெரியும் பிரேம்குமார் அவரோட அடுத்த படமா 96 பார்ட் 2 பண்றாருன்னு. அது நம்ம லிஸ்ட்லயே இல்ல, கேட்கும் போது ஷாக்கிங்கா தான் இருந்துச்சு. Currently I'm writing the sequel of 96 sequel will be my next movie. நம்ம எல்லாருமே பார்த்துருக்கோம் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான படங்களோட பார்ட் 2 ரிலீஸ் ஆகி அது என்ன ஆயிருக்குன்ட்டு. பார்ப்போம் பிரேம்குமார் இங்கே என்ன பண்ணுறாருன்ட்டு. 2024 தமிழில் ரிலீஸ் ஆகி எனக்கு லாஸ்ட்டாக பிடிச்ச படம் 2024 தீபாவளிக்கு ரிலீஸ் ஆன அமரன். அன்டவுட்ஃபுல்லி அமரன் இந்த வருஷம் ரிலீஸ் ஆகி எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச படமாக ஆயிருக்கு. எஸ்கே அண்ட் ஓல் டீமுக்கு மிகப்பெரிய சக்ஸஸை இந்த வருஷம் அமரன் கொடுத்துருக்கு. அமரன் ஏன் ஸ்பெஷலான படம்னு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா இந்த வீடியோ முடிச்சுட்டு உங்களுக்கு பார்க்கணும்னு தோணுச்சுன்னா பாருங்க, இல்லாட்டி ஃப்ரீயாக விட்டுருங்க. 2024 ரிலீஸ் ஆன தமிழ் படங்கள்ல எனக்கு இந்த 4 படங்கள் தான் ரொம்ப ஃபேவரட் படங்களா இருக்கு. மகாராஜா, லப்பர் பந்து, மெய்யழகன், அமரன். இந்த 4 படங்கள் தான் 2024 கோலிவுட காப்பாச்சுனே சொல்லலாம். 2024 மட்டும் இல்லாம தமிழ் சினிமாவோட நல்ல ஃபிலிம்ஸோட லிஸ்ட்ல இந்த படங்கள் கண்டிப்பா இருக்கும். இந்த படங்கள் எல்லாமே 2024 என்னோட ஃபேவரட்ஸை நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு 2024 ரிலீஸ் ஆன படங்கள் எதெல்லாம் ஒர்க் அவுட் ஆச்சு, எதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகலன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. எல்லாருக்குமே இந்த வருஷத்தோட அடுத்த வருஷம் பெட்டரா அமையட்டும். பெட்டரான படங்களை பார்த்துட்டு எல்லாரும் சந்தோஷமா இருப்போம்.